திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் வெத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். 10ஆம் திருமுறையில் தற்போது நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி இமைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருஞான சம்பந்தர் சரஸ்வதி அம்மா மியூட் ஓபன் பண்ணியா? உங்களுக்கு ரெண்டுல இருக்கு ஐயா. சரியா இருக்குங்க, பாடுறாங்க. நீங்க அவங்கள நீங்க மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ரெட்ல இல்ல, கரெக்டா தான் ஓபன் பண்ணி தான் பாடுறாங்க. அம்மா நீங்க பாடுங்கம்மா. திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வரும் ஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு புருணோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரநர்மை இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. திருமுறை கோயில் சென்று அடைதல். ராணியம்மா. சிவாயனம். சிவாயனம். அருப்பெருகும் தனி கடலும் உலகம் எல்லாம் அன்பு செறி கடலோமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணியன்கண் எண்டெனவும் புவனம் உய்ய உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. காந்திமதி அம்மாவாக. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க ஆண்டாளம்மா, வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருப்பள்ளி எழுச்சி 9வது பாட்டு. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார் விழும்பொருளேனே உனதொழும்படியோர்கள் உனைது உனதொழும்படியோங்கள் மன்னக தேவந்து வாழ் செய்தானே வந்திரு பெரும் தூரை ஆய்வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றியா அனைவருக்கும் திருவடி வணங்கினையா. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரரு பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 422வது நாளாக எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமானை எண்ணத்தின் மூலமாக நம் உள்ளத்திலே எழுந்தருளச் செய்து இந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 10ஆம் திருமுறையிலே முதல் தந்திரத்தல 5வது பகுதியாகிய உயிர் நிலையாமை என்ற தலைப்பிலே அமைந்த பாடல் தழைக்கின்ற செந்தளர். ஐயா நடராஜையா. ஐயா சுவாமி சொல்லுங்க ஐயா. முதல் பாட்டு உங்களுதான். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் தந்த திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். சிவபெருமானே, அனைத்து அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடிகள் மனமொழி மேகலாலை வணங்கி திருச்சிற்றம்பலம் வணங்கிக் கொள்கிறோம். தழைக்கின்ற செந்தளீர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டோம். தழைக்கின்ற செந்தளீர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டோம். பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போதரி யாரவர் தாமே. பிழைப்பின்றியும் பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியாவருவா யாரவர் தாமே. பிழைப்பின்றியும் பெருமான் அடியேத்தார் அழைக்கின்ற போதறியாரவர் தாமே. சிவசிவா. நம்முடைய சைவ நன்னறி நான்மையில
கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். முதலுடைய பெருமானுடைய புகழை கேட்க வேண்டும், அதுதான் தழைக்கின்ற செந்தளிர் என்று சொல்லுவார்கள். அதை சிந்தித்தல் என்பது இழைத்தல் என்ற சொல்லாலே சொல்லலாம். அதுக்கப்புறம் தெளிதல் என்பது பிழைத்தல். பிழைத்த பின்பு பெருமான் நம்மை அழைத்தல் தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. முதல் 3 வேலையும் ஆன்மா செய்யணும், 4வது வேலையை பெருமான் செய்யணும். நாம் பெருமானை அழைப்பதல்ல, பெருமான் நம்மை அழைப்பது, அதுதான் நெட்டை கூடல். நான் அழைக்கிறேன்னா ஆணவம் தான் நிற்கும். நான் பெருமானை சிந்தித்து கொண்டே இருந்தால் பெருமான் நம்மை அழைப்பான். அப்படி அழைக்கப்பட்டவர் தான் இயற்பகை நாயனார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று பெருமான் அழைத்தான். அதுதான் அழைக்கின்ற நிலை, அதுதான் நெட்டை கூடல். நாம் பெருமானுடைய புகழை கேட்கவும் சிந்திக்கவும் தெளியவும் செய்தால் பெருமான் நம்மை அழைப்பான். அந்த வகையில இந்த அழைத்தல் என்பது நெட்டை கூடல் என்ற செயலை சொல்லுவார்கள். அந்த நெட்டை கூடலில உயர்ந்து நின்றவர் நம்ம தர்மயாதீன 2வது மகா சன்னிதானம் ஆனந்த பரவசர்னு பேர் அவருக்கு. பல பேருக்கு அந்த செய்தியிலும் தெரியாது, மறந்தே போச்சோம். ஏதோ பாரம்பரியமாடா அப்படின்னு சொல்றோம். குருஞான சம்பந்த பெருமான் ஆனந்த பரவசருக்கு உபதேசம் செய்தார். அவர் நெட்டை கூடினார், திரும்ப எழுந்து வரல. அப்புறம் மடத்தினுடைய பாரம்பரியம் வளர வேண்டுவதற்காக குருஞான சம்பந்த திரும்பி வந்து 3வது சன்னிதானத்துக்கு உபதேசம் செய்து அவரை மடாதிபதி நியமிச்சுட்டு போனார்னு வரலாறு. ஆக நெட்டை கூடல் என்பது பெருமான் நம்மை அழைக்க நாம் பெருமானுடைய திருவடியிலே போய் நிற்றல். அததான் நம்ம நடராஜையா முக்கோணமா மாடம்னு சொல்லி முக்கோணமா சொல்லி காட்டுவார். 2 புருவத்தையும் மேலே கண்ணு 2 மேலே வசத்தே புருவ நண்டு போய் செலுத்தல். அது கூடிட்டா அப்புறம் பேச்சே இல்லை, அது பேச்சற்ற நிலை. அது வரைக்கும் தான் பேச்சு. அதை உணர்த்துகின்ற பாடல். ஆனாதான் அதை நான் அந்த நடராஜா படி சொன்னேன். அதுல இந்த பாட்டுல தழைக்கின்ற என்பதை பெருமானுடைய புகழை கேட்டல் என்றும், இழைத்தல் என்பதை பெருமானுடைய அந்த சிந்தித்தல் என்றும், பிழைத்தல் என்பதை தெளிதல் என்றும், அழைத்தல் என்பதை பெருமான் நம்மை அழைக்கின்ற நெட்டை கூடல் என்றும் சொல்வார்கள். இப்ப நம்ம செய்யறதெல்லாம் அதற்கான முயற்சிகள். அப்படி முயன்று அதில் வென்று விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நாம திரும்ப இந்த உலகத்துக்கு வர மாட்டோம். பெருமானுடைய திருவடிகளே இரவாத இன்ப அன்பிலே நிலைப்போம் என்பதுதான் நம்முடைய சைவ நன்னெறி நான்மை சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு, ஐவர்க்கு ஒரு செய். சரஸ்வதி அம்மா. ஓம் நம சிவாய. வாங்கம்மா. ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது, ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருவர்கள், ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருவர்கள், ஐவர்க்கு நாயகன் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே, ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரே.
நன்றி. இந்த பகுதிக்கு உயிர் நிலையாமைன்னு பேரு. உயிர் எது வரைக்கும் நிற்கும்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் வரைக்கும் நிற்கும். நெட்டை குடலே உயிர் பெருமானுடைய திருவடி நேழே போய் அங்க போய் சேர்ந்துரும். அதனால்தான் இந்த உயிர் நிலையாமைன்னு சொல்லுவாங்க என்று சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. பெருமானுடைய புகழை கேட்கிற போது நாம் செய்கிற செய் என்பது அங்க விளைச்சல் நிலத்துக்கு செய்யின்னு பேரு. அப்ப பெருமானுடைய புகழை கேட்டால் நம்முடைய உள்ளத்திலே அந்த சிவஞானம் விளையும். அதனாலே அது கேட்டல் என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலே அச்செய்கையை காத்து நிற்றல் என்பது அதனை பலகால் சிந்தித்தல், அதை காத்தல். அப்புறம் காத்த அப்புறம் அவன் பெருமான் நம்மை நோக்கி ஓலை விடுவானா. அந்த ஓலைக்கு தான் யோகம்னு பேரு. ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதல. பெருமானுடைய யோக நிலையிலே பெருமான் நமக்கு நீங்க வரையா வரலையா, உலகத்திலே இருந்த போறியா, வெளில வரையான்னு ஓலை விடுவானா, சம்மன் அனுப்புறது. அந்த ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்கை காவல் விட்டாரே. அப்ப இந்த ஐம்புலனை ஓம்புவதற்கு மாறாக ஐந்தெழுத்திலே போய் நிற்றல். ஐம்புலன்களை ஐம்பொறிகளை ஐம்புலன்களுக்கு செலுத்துவது மாறாக ஐம்புலன்களை விட்டு அதை காவல் விட்டு அஞ்செழுத்து ஓதுவதன் மூலமாக இரவாத இன்ப அன்பை பெறுதல். அதுதான் உண்மையான நெட்டை கூடல். அததான் உயிர் நிலையாம் என்ற செய்யாலே சொல்லி காட்டுகிறார். ஆக உயிர் நிலையாம் என்பது நெட்டை குடலை போய் நிற்க வேண்டும். அதுதான் நம்ம நடராஜையா முயற்சி பண்றாரு. அவருடைய முயற்சிகள் வாழ்க வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு முறை படிக்குமா? ஐவர் கோருசை விளைந்து கிடந்தது, ஐவர்க்கு ஓருசை விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவர்கள், ஐவர்க்கு ஓருசை விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவர்கள், ஐவர்க்கு நாயகன் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே, ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே. அருமையா குரல் எழுகுது. வாழ்க வாழ்க வாழ்க. கேட்டுக்குது அப்படியே இருவா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. சிகாரம் அந்த டெலகிராம் சேனல் ஏதோ செய்யறாரு, ஏதோ போறாரு, ஏதோ பண்ணிருக்கிறாரு, ஏதோ வளர்க்கிறாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த சிகாரம் செய்கிற வேலை நடராஜன் பிளான் பண்ணி செய்யறாரா, பிளான் பண்ணி ஏதோ பொதுவா செய்யறாரா நமக்கு தெரியாது. எல்லாம் இறைவன் செயல். அது அப்படி இயற்கையா அப்படி அமையுது. இரவுல அந்த இது நடத்துறாரு நம்முடைய 9:50 எல்லா நிகழ்ச்சி முடிச்ச அப்புறம் 9:50 திருத்தொண்ட தொகை பாடுறது. அதுதான் அதை கேட்டல். அந்த அடியார்கள் புகழை கேட்டல், அடியார் புகழை கேட்பதன் மூலமாக ஆண்டவனை அடைதல், அது கேட்டல். அதுக்கப்புறம் சிந்தித்தல். சிந்தித்தல் என்பது அந்த அடியார் புகழ் வாயிலாக ஆண்டவன் புகழை சிந்தித்தல். அதுதான் அந்த அக வழிபாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. ஆனா அது சிந்தித்தல். அதை நினைத்து கொண்டே நாம் இரவுல உறங்குகிற போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு தான் காலையில 4:20 வந்து நெட்டில உட்கார்ன்ற எண்ணத்தை உண்டாக்கும். இப்படியான இயற்கையாகவே இந்த சிகாரன் சேனல் இந்த செய்கை அமைந்திருக்கிறது. அது உணர்ந்து செய்யறோமா உணராம செய்யறோமா நமக்கு தெரியாது.
ஆனால் இயற்கையோடு அமைந்து விடுகிறது. அதனாலே ஐவர்க்கு ஒரு செய் விளைந்தது என்பது அடியார் புகழ் மூலமாக ஆண்டவனை அடைதல், ஐவரும் அச்செய்யை காத்து வருவது என்பது அந்த அகவழிபாட்டின் மூலமாக காப்பது. அப்புறம் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் அதை இரவில் அதை நினைச்சு சிந்திக்கிறோம். அப்ப பெருமான் ஓலை விடுகிறான். ஓலை விடுகிற போது காலங்காத்திலிருந்து நெட்டை குடல் என்பதை நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை ஐயா பண்றார். ஆக அவருடைய முயற்சி வாழ்க. இன்னொரு முறை அந்த பாட்டு படிக்கலாமா? 3வது முறை அந்த குரல் நல்லா இழைஞ்ச குரல். ஐயா 10ல எத்தனாவது பாட்டுங்கய்யா? 10ல முதல் தந்திரத்துல 5வது பகுதி உயிர்நிலையாமை. முதல் தந்திரம் அதுல 5வது பகுதி உயிர்நிலையாமை. இப்ப நம்ம பாடுறது அம்மா பாட போது 2வது பாட்டு. முதல் பாட்டை நடராஜா பண்ணார், 2வது பாட்டை சரஸ்வதி அம்மா. இன்னொரு முறை பாடுமா அந்த பாட்டை. ஐவர் கோருசை விளைந்து கிடந்தது, ஐவர் கோருசை விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவர்கள், ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சையை காத்து வருவர்கள், ஐவர்க்கு நாயகன் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே, ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே. இந்த திருமுறை தமிழோசையில நாம் சொல்ற செய்தி எல்லாம் ஏதோ புத்தகத்துல தான் உரையிலேருந்து எழுதி படிச்சு சொல்றது அல்ல. என்ன எனது இங்க வெளிப்படுவதெல்லாம் குறிப்படுத்தி வச்சு எழுத சொல்றது இல்லை. உட்கார்ந்த உடனே பெருமான் என்ன உணர்த்துறோ அதுதான். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால், பெருமான் உள்ளிருந்து உணர்த்துதல் தான் ஓலை வருதல். அதன் மூலமாக அந்த ஐவரச் செய்கையை காவல் விட்டார் என்று ஐம்புல ஆசைகளை துறந்து காலையில நல்லா தூங்கணும், நல்லா 4:30 மணிக்கு நல்லா தூங்கணும், நல்லா தூக்குற நேரம் தூங்கலாமேன்ற அந்த ஐம்புல ஆசைகளை விட்டு நெட்டை குழுதான் அச்செய்கையை காவல் விட்டார் என்பதை நெட்டை கூடல் என்ற செயலாக சொல்லுவார்கள். ஆக நெட்டை கூடல் என்பது வெறும் சாதாரண செயல் அல்ல. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலமாக பெருமான் நமக்கு கொடுக்கிற கொடைதான் நெட்டை கூடல் என்று சொல்ல வேண்டும். அதுக்கான முயற்சி தான் நம்ம நடராஜா மாணிக்க நடராஜர் பண்றாரு. வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்த 3வது பாட்டு. சிவலலிதா ஒன்றுல தாளம் 2. சிவலலிதா லோகநாதன் படிக்கிறீங்களாமா? அடுத்தது கணபதி ஐயா வாங்க. அதுக்கு அடுத்தது சிவாயம் சிவாய நம சிவசிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித வருமான மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் தூபதீபம் நிராஞ்சன சமர்ப்பி. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மத்தளி ஒன்றுளதாலும் இரண்டுள
அத்துள்ளே வாழும் அருளும் அருண்கல்லே அருந்துள்ளே அந்துள்ளே வாழும் அரசனோ அங்குயுளன் மத்தனே மன்னாய் பயங்கியவரே மத்தளே ஒன்றுளதாலும் இரண்டுளை அத்துளே வாரும் மரதரும் அஞ்சுள்ளே அத்துள்ளே வாரும் மரதரும் அங்குளன் மத்தளே ஒன்னாய் பயங்கியவரே மத்தளே ஒன்னாய் வழங்கியவரே. சிவாத்தி சித்தமலம். நன்றி, வணக்கம். மத்தளி என்பது காலையில வந்து சாமிக்கு மத்தளம் வாசிக்கிறன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மத்தளம் என்பது குறிக்கும் ஆணவத்தை குறிக்கும். தாளம் 2 என்பது பெருமானுடைய திருவடியை குறிக்கும். அந்த ஆணவத்திலிருந்து நீங்கி பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும். அந்த அடைவதற்கு தடையாக இருப்பது அந்த அத்துள்ளே வாழும் அரசனாகிய 5 பேர், ஐம்புல வேடர்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த 5. அந்த 5க்குள்ளே இருக்கிறது என்னது? இந்த உடம்பும் உயிரும். அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை அரசன்னு சொல்லுவாங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உலர்த்த விட்டு அப்படின்னு அந்த 8வது அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமேன்னு அந்த உயிரை அரசனுக்கு ஒப்பிடுதல். அந்த உயிர் என்ன பண்ணும்? அந்த மத்தளமாகிய அந்த ஆணவத்தினாலே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படும். அந்த ஆணவத்தை விட்டு விட்டு பெருமானுடைய திருவடியாகிய அந்த தாளம் 2 சேர்ந்தால் அந்த திருவடி என்ன பண்ண? நம்மை புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னொடும் கோயிலா புகச் செய்யும் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேங்கடநாதன். வாங்க சிவசெல்வி அம்மா வாங்க. அடியன் படிச்சிடையா. வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விரகரியாதவர் தாங்க வல்லாருயிர் தாமறியாரே தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே. பொதுவாக வேங்கடம்னு சொன்ன நம்ம எல்லாம் காக்கிற திருமால் வாழ்கிற இடமாகிய திருப்பதி, அதுக்கு திருவேங்கடம்னு பேரு. அததான் பொதுவா குறிப்பிடுவார்கள். ஆனால் வேங்கடம் என்பது இது சிவனை பற்றிய செய்தி. அதனால எங்கே வேங்கடம் என்பது பெருமான் வாழ்கின்ற கைலை மலையை குறிக்கும். அந்த அந்த அங்க இருக்கிற அந்த கைலாய பெருமான் வேதாந்த கூத்தனாக, வேதம் என்று சொல்லப்படுகிற 5 எழுத்தை அடிப்படையாக கொண்ட ஆடல். அதனால வேதாந்த கூத்தன் என்பது ஆடும்படிகேள் அம்பலத்தார் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளருதோள் சிகரம் பகரமுகம் வாமுடியப்பர் என்று அந்த கூத்தன் வேங்கடத்திலே நமச்சிவாய கூத்தனாக இருக்கிறான். அந்த கூத்தன் அது அங்கே விளையாடுகின்ற நந்தி. நந்தி என்பது நம்முடைய தீமையை, அந்த 5 எழுத்தின் மூலமாக நம்முடைய தீமையெல்லாம் போக்குறவன். அதனாலே அவனுக்கு நந்தி என்று பெயர். அந்த நந்தியை விறகறிவாரில்லை. அது வந்து நம்ம தெளிவு இல்லாம இருக்கிறோம். அந்த தெளிவு வந்தால்
தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே. நம்ம அந்த தெளிவு வந்து விட்டால் பெருமான் நம்மை தாங்குவான். அப்படி தாங்குகிற சூழலுக்குத்தான் நெட்டை கூடல் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சென்றுணர்வாதி. அஞ்சாவது பாட்டு ராணி அம்மா. ராஜா பாடினா ராணி பாடணும்ல. சென்றுணர்வான் திசை 10 திவாகரன் அன்றுளார்வாள் அலர்கின்ற அருகிலார் நின்றுணராரின் நிலத்தின் மனிதர்கள் பொன்றுணவார்வரி புணர்கின்ற மாயமே. நின்றுணராரின் நிலத்தின் மனிதர்கள் பொன்றுணர்வார்வரி புணர்கின்ற மாயமே. சென்றுணர்வாம் திசை 10 திவாகரன். திவாகரன் என்பது பெருமானுடைய பெருமையை குறிக்கிற சொல் என்று சொல்லுவார்கள். அந்த அவன் 10 எல்லா திசையிலும் இருக்கிறான். அதனாலே அந்த திசை 10 என்பதை சொல்லி காட்டுறார். திசையில 4ன்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 என்பது சைவ நிலை. அதுதான் மணிவாசரோட பாட்டி காட்டினார். உலகு 7 திசை 10 என தாம் ஒருவனுமே நிலம் நீர் நெருப்பு உயிர் நிழ்வு செம்பு நிலாப்பகலோன் புலனாயமைந்தருளி எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 திசை 10 என தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கமாடவன. அந்த திசை 10லும் அவன் திவாகரனாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். திவாகரன் என்பது ஆசையற்றவன் என்று பொருள். திவானா ஆசைன்னு சொல்லுவாங்க. கரண அதை ஆசை. நாமெல்லாம் ஆசையோடு இருக்கிறோம். அவன் ஆசையற்றவனாக அன்பானவனாக திருடான். அந்த அன்புதான் சிவம். அன்பே சிவம் என்பது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்ற செய்தியை சொல்ற அந்த சொல்லாக அந்த திவாகரன் என்ற சொல்லை சொல்லி காட்டுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. திவாகரன் பேர் வச்சிருக்காங்க இல்லையா? பேர். ஆமா. ஆசை அறுத்தலுக்கு திவாகரம்னு சொல்லுவாங்க. சிவ சிவ. அதனாலதான் நம்ம இவர் கூட பாடினார் தர்ம ஆசையருமின்கள் ஆசையருமின்கள் ஈசனோடாயினும் ஆசையருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசை என்பது எதையாவது எதிர்பார்த்து நிற்றல். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அன்பு என்பது எதையும் எதிர்பாராத நிலை. அதனால ஆசையை விட வேண்டும், அன்பை ஆசை நீக்கி அன்பு செலுத்தி என்று சொல்லுவார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனோட. அதனால கரண் என்பது துரத்தல், திவா என்பது ஆசையை துரத்தல் என்பதா திவாகரன் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்தது குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. 6வது பாட்டு. பார்த்து சிட்டமுலையா வாங்கம்மா வாங்கம்மா. திருமூலத்தோடிகளை போற்றி போற்றி. மாறு திருத்தி வரம் விட்ட பட்டிகை மாறு திருத்தி வரம் விட்ட பட்டிகை தீரும் அதனை பெரிதுணர்ந்தாரில்லை தீரும் அதனை பெரிதுணர்ந்தாரில்லை கூறும் கருமையில் வெண்மயிராவது ஈரும் பிறப்பும் ஓராண்டு எனும் நீரே கூறும் கருமையில் வெண்மயிராவது ஈரும் பிறப்பும் ஓராண்டு எனும் நீரே. வாய்னம் பார்த்து ஈரும் பிறப்பு. ஈருனா இறுதி. இறுதி என்பது இறப்பு தானே. அதனால பிறப்பு என்பது நம்ம இந்த உலகத்துல பிறத்தல் இறத்தல் பிறத்தல். அந்த 2 இருந்தா என்ன பண்ணா மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவோம். அதனால அந்த பிறப்பு அற்ற இறப்பு அற்ற நிலை வர வேண்டும். அதைத்தான் காரைக்கால் அம்மாள் வேண்டினார் என்று செக்கிழார் பெருமான் சொல்லி காட்டுவார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உம்மையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் மறவானி ஆடும்போது
உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமானுடைய திருவடி நிழல் இருந்தால் அந்த இரவாத நிலை தானாக வந்து அமையும் என்று சொல்வதற்காக தான் ஈரும் பிறப்பும் அண்டெனும் நீரே என்று சொல்லி காட்டு. அதை பிறப்பை கொடுப்பதும் இறைப்பை கொடுப்பதும் இறைவனுடைய திருவருட்கருணை என்று சொல்லுவார்கள். அதை நம்ம வினைக்கு ஏத்த மாதிரி அவன் கொடுப்பான், அதனால அவனுக்கு ஊட்டின்னு பேருன்னு சொல்ல, அதாவது அந்த வினையை ஊட்டுவதன் மூலமாக அதனால அவனுக்கு ஊட்டின்னு பேருன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து துடுப்பிடு யானைக்கும் பரமேஸ்வரி அம்மாவாங்க. திவாகரன்றது சூரியனும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்க? ஆமா ஆமா, அது சூரியன் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அது வந்து அதாவது வடமொழி சொல்லுல திவாகரன் சொல்லுக்கு சூரியன் பேரு. ஆனா தமிழ்ல வந்து ஆசையை தமிழ்ல அதை தமிழ் சொல்லா நீங்க கொண்டீங்கன்னா தமிழ் சொல்லது அதை தமிழ் சொல்லா கொண்டால் அது ஆசையை கரத்தல் என்று சொல்லுவார்கள். சரிங்க. இது 10 திசைன்னு எடுத்தா திவாகரனும் பொருள் கொள்ளலாம், ஐயா சொன்ன மாதிரியும் பொருள் கொள்ளலாம். 2 வகையிலயும் பொருத்தமாகுது. இல்ல அது வடமொழி சொல்லுக்கு சூரியன் என்றும் தமிழ் சொல்லுக்கு ஆசையை துரத்தல் சொல்றது ஒரு மரபு. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. அந்த திவாகரன் தான் சூரியன் ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அந்த பாட்டுலே பொன்றுணர் வாரீர் வருதுயா. அந்த பாட்டுலே பொன்றுணர் வாரீர் புணர்க்கின்ற மாயமே, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க ஐயா. பொன்றுதல்ல பெருமானுடைய திருவதியை பொருந்துதல். புணர்ச்சிப்பத்துல படல அந்த புணர்ச்சிப்பது தான் பொன்று உணர்தல்னு சொல்லுவாங்க. அந்த திருவாதில புணர்ச்சிப்பத்துன்னு வரும்ல, அதுல பெருமானுடைய திருவடியை பொருந்துதல் அப்படின்னு சொல்றது. ஆன்மா எங்க போய் புணரணும்? பெருமானுடைய திருவடியிலே புணரணும். ஆனா நாம எங்க புணர்றோம்? உலகியல்ல ஐம்புல ஆசைகளிலே புணர்கிறோம். ஆமா, சரிங்களா? அடுத்தது ஊரப்பாக்கம் பரமேஸ்வரமாவாங்க. திருப்பானைக்கும் ஒன்றே அரிசி. அடுத்தது சொக்கம்பாலமாக. ரேவதி அம்மா படிக்கணும். படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். துடுப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி, இடுப்பிடு மூன்றுக்கும் அஞ்சரி கொள்ளே, அடுத்தெரியாமல் கொடுமின் அரிசி, விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே, விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே. திருச்சிற்றம்பலம். அரிசி என்பது கூட ஆணவத்தின் அடையாளமா சொல்ல. அரிசி அப்படியே தின்ன முடியாது இல்லையா? அது ஆணவத்தின் அடையாளம். அதை வேக வச்சு தான் சாப்பிடணும் இல்லையா? பக்குவப்படுத்தி. அதனாலே அடுப்பிடு மூன்றுக்கு, அதனால அத 3 இருக்க அந்த இது மாதிரி வச்சிருப்பாங்க அடுப்பு மேல. அந்த 3 அதுக்கு அந்த அடுப்புல போய் நெருப்ப மூட்டி அதை பக்குவப்படுத்திதான் சாப்பிட முடியும். அப்போ அந்த அரிசியினுடைய அந்த கடினத்தன்மை போய் மென்மை தந்து விடும். மென்மை தருகிற போது அந்த அரிசி சாதமாக மாறிடும் இல்லையா? அந்த நிலையில அந்த அஞ்சரி கொள்ளி என்பது என்ன கொள்ளி? நம்முடைய ஐம்புல ஆசைகளாகிய கொள்ளி. அந்த ஐம்புல ஆசைகளை அறுத்தல் என்பதுதான் 5 எரி கொள்ளி என்ற. அதை எரித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆணவத்திலிருந்து நேர்ந்து பக்குவ நிலைக்கு வரலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ரேவதி அம்மா வந்தாங்க. கூடவே செல்வம் அம்மா. செல்வம் என்பொரு வண்டு இங்கு இனமலர் மேற்போய் 9 வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் 3 கண்புறம் நின்ற
கருத்துள் நில்லானே. என்புற நாடி நினைக்கிலும் ஒன்றொளி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே. திருச்சிற்றம்பலம். பெருமானை இன்புற நாடுதல். நம்முடைய 2 கண்ணு மூலமா சந்திரன் சூரியன் உலகியலை நிலையத்தல் ஒரு நிலை. ஆனா அந்த அந்த சூரிய சந்திர ஒளியை கொண்டு போய் தீயாகிய அந்த நெற்றியிலே இலாடத்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தல் என்பது கண்புற நின்று கருத்துள் நில்லானே என்று அந்த நெற்றி கண்ணை நோக்கி அந்த புருவ நாட்டத்தை நோக்கி அந்த இதை செலுத்துதல். கீழ்நிலையில பார்த்தா சூரியன் சந்திரனை பார்த்தா உலகியலை பார்க்கலாம், மேல்நிலையில பார்த்தால் அருளியலை பார்க்கலாம். கீழ்நிலையில பார்த்தா அது உலகியல், மேல்நிலையை பார்த்தா அது அருளியல். அந்த அருளியல் தான் நிட்டை குடல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுதல். அதுக்கு மாடம்னு சொல்லுவாங்க. அதை வாழ்க வாழ்க. 9வது பாட்டு ஆம்பிதி நாடு. அடுத்து லலிதா பாலசுந்தரம் வாங்க. அதை தொடர்ந்து தர்ஷன் படிங்க. இருக்கீங்களா? லலிதாம்மா வாங்க. பாலசுந்தர ஐயா வாங்க. தர்ஷன் வந்திருக்காங்க. அடுத்தது ரேவதி சுந்தரராஜன். திருச்சிற்றம்பலம். விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் ஓம்பிதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அந்தன் சொல்லில் மானிட ஆம்பிதி பெற்ற அருமை வல்லார்க்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆம் வினாடி அறம் செய்யன். ஆம் என்று சொல்லுதல் எதை ஒத்துக்கொள்ளுதல், மனசாட்சிப்படி நடத்தல், அதுக்கு ஆம் விதின்னு சொல்ல. அந்த விதி, அந்த ஆம் விதியின் வழியாக நின்று அறம் செய்தல் என்பது வெறும் தான தர்மம் செய்தல் மட்டுமல்ல, மனதை தூய்மையாக்கி கொள்ளுதல். மனசாட்சிப்படி நடந்தா மனசு தூய்மையாகும். ஆனால் அறம் என்பது யாது? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அது ஆம்பிதியாலே அறம் செய்தல் என்பது மனசாட்சிப்படி நடந்து மனதை தூய்மையாக்கி கொள்ளுதல் என்ற செய்தியை சொல்றதாக இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அவ்வியம் பேசி. திருச்சிற்றம்பலம். அவ்வியம்பேசி அரங்கடனில் அன்பின் வெவ்வியனாகி விரல் பொருள் வவ்விமின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்வி கொடு உன்மின் தலைப்பட்ட போதே செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்வி கொடு உன்மின் தலைப்பட்ட போதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி. அவ்வியம் பேசி அறம் கடனில் அன்பின். அவ்வியம் என்பது பிறரை குத்தம் சொல்லுது. அவன் இப்படிவான் அப்படிவான் அப்படின்னு. நம்முடைய குத்தம் என்ன நமக்கு தெரியாது, அடுத்தவனை குத்தம் சொல்லிக்கினே தெரியுது. அதுக்குதான் அவ்வியம் பேசுனாரு. பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன். அப்படி அவ்வியம் பேசுறாரோ மனசுல இருக்கிற தூய்மை கெட்டு போகும். மனச அழுக்காயிடும், பாழா போகும் மனசு. ஆனால் நம்முடைய குற்றத்தை நாம் உணரத் தொடர்ந்தா எனக்கு என்ன குறைக்குது என்ற தம்மை உள்நோக்கி கண்டு என்னுடைய குறையை பார்த்தால் என்னுடைய மனது தூய்மையாகும். அதனாலே அவ்வியம் பேசி அறம் கடனில் அன்பின். அடுத்தவங்க குறைய பேசி நாம் மனதை அழுக்காக்கி விட நம்முடைய குறையை பார்த்து நம்முடைய மனதை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டால் அதுவே உண்மையான அறம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். அதனாலே பேச்சு எப்படி இருக்கணும்? பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறேன் என்ற அந்த அவ்வியத்தை விட்டு அந்த பேச்சு எப்படி இருக்கணும்? பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசினால் அந்த மணிவார்த்தை நம்முடைய மனதை தூய்மையாக்கும்.
அந்த மன தூய்மைதான் உண்மையான அறம் என்று சொல்வது நம்முடைய திருவள்ளுவர் வாக்கு. என்ன திருமூலர் திருமந்திரனா திருவள்ளுவரும் திருமூலனார்லாம் ஒரே மாதிரி சிந்தித்தா. கிரேட் மேன் திங்ஸ் அலைக். அதனால அந்த அறம் என்பது மனத்துக்கண் மாசினான் என்று சொல்லி காட்டுகிற திருக்குறள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. இதோட அந்த உயிர் நிலையாமை இதோட முடியுது. அடுத்த தலைப்புல 6வது தலைப்பு என்னது? மர தலைப்பு கொல்லாமை. அதுல 2 பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா ஆமாங்க, 2 பாட்டு. தர்ஷன் படிக்கிறீங்களா? அடுத்தது 2 பாட்டு. அடுத்தது ரேவதி தர்ஷன் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது ரேவதி சுந்தரராஜன். திருச்சிற்றம்பலம். கொள்ளிடு குத்தென்று கூறி அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கா, பற்றாய நற்குருன்னு. அது அந்த பாட்டு அதான் இருக்கா? சரியா. சைவம் டாட்டா இருக்குல்ல, பற்றாய நற்குருன்னு இருக்கு. இது நீங்க பாடின பாட்டு 2வது. பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை பொன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபம் சித்தம் உற்றாரும் மாவி அமர்ந்திடும் உச்சியே. திருச்சிற்றம்பலம். பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர். பெருமானை எப்படி பூசிப்பது? பல்வேறு மலர்களை கொண்டு பூசித்தல். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற அந்த போது என்பது இந்த பல்விதமான மலர்களை குறிக்கும். அந்த மலர்களாலே பெருமானை பூசித்தால் நமக்கு என்ன பண்றோம்? கொல்லாமையாய அற உணர்வு வரும் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கொள்ளிடு குத்தென்று. ரேவதி சுந்தரராஜன் வாங்க. சிவாய நமகையா. அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடியை வாங்கிக்கிறேன். திருமூல திருவடிகளே போற்றி போற்றி. கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றாட்கட்டி கொல்லிடி குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிறார் கட்டி சொல்லிடு நில்லென்று தீவா நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவதாமே. சொல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவதாமே. திருச்சிற்றம்பலமையா. நன்றிங்கய்யா. பஞ்சமா பாதங்கள்ல பெரிய குற்றம் எதுனா கொலை குற்றம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கொலை செய்தவங்கள அதுக்குரிய தண்டனையாகிய அவங்களுக்கும் கொல்கின்ற அந்த தண்டனையை கொடுக்கறதுன்றது பழைய காலத்து ஒரு மரபா இருந்தது. இப்ப நம்ம அந்த உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனால் கொலைக்கு கொலைதான் அப்படின்றது ஒரு மரபு. அது ஒரு வழக்கின்னு வச்சுங்க. ஆனால் கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்கள், அவங்கள மக்கள் அல்ல, மாக்கள். என பெருமான் நமக்கு இந்த உடம்பை படைத்து தருகிறார். அதை கொல்க, அதை போக்குகிற இது அதிகாரம் நமக்கு இல்லை. அப்ப அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தால், அப்படி அந்த கையில் எடுக்கிறவர்களை மக்கள் என்று சொல்லாமல் மாக்கள் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். அவங்களெல்லாம் வல்லடிக்கார்கள். அந்த வல்லடிக்காரர்களுக்கான இடம் எது? நரகுதான் என்பதை தீவாய் நரகு என்ற சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த தலைப்பு அடியேன் லலிதா லோகநாதன் பாடுறேங்க ஐயா. அடுத்தது புலால் மருத்துவம். அதுல 2 பாடுறது புலால் மருத்துவம். படிங்கம்மா. அடுத்தது தாமோதர ஐயா. லலிதா லோகநாதன் படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா. திருச்சிற்றம்பலம்.
பொல்லா புனலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லா தள்ளி மறித்து வைப்பாரே. சிவசிவ. அப்ப விரோதம் காரணமாக ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்றால் உண்பதற்காக மட்டும் கொல்லலாமா? அதனால இந்த புலால் என்பது நம்ம உண்பதற்காக கொல்லப்படுகிற உயிர், அதுக்குதான் புலால்னு பேரு. அந்த புலாலை மறுக்கிறது என்றால் அதுவரும் கொல்லாம வகையிலே தான் சேரும். பொல்லா புலாலை நுகரும் புலையரை, சுவைக்காக அதை தின்றோன்றோம். ஆனா அதுக்காக நம்ம செய்யறது கொலைதான். நம்ம செய்யலனாலும் அடுத்தவன் நமக்கு செஞ்சு கொடுக்குறான். அதனால அந்த அப்படிப்பட்டவர்களை யமன் என்ன பண்ணுவான்? யமன் தூதுவனாக வந்து அவங்களெல்லாம் தீவாய் நரகத்திலே வைப்பான். எப்படி? விரோதத்தினாலே கொலை செய்தால் அவர்களை தீவாய் நரகத்தை வைக்கிற மாதிரி உணவுக்காக நாம் இன்னொரு உயிரை கொன்றால், அது எந்த உயிரா இருந்தாலும், மனித உயிர் என்பதல்ல, மனித உயிரை கொள்வது என்பது இதனால, விரோதத்தினால. ஆனால் பிற உயிர்களை கொள்வது என்பது புலாலுக்காக. அவர்களுக்கும் என்ன தண்டனை? அந்த தீவாய் நரகம்தான் என்பதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூலநாயனார். வாழ்க வாழ்க. அடுத்து கொலை, களவு, காமம், பொய் கூறல். திருச்சிற்றம்பலம். கொலையே களவுகள் காமம் பொய் கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்த திருத்தலே. தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்த திருத்தலே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல அந்த பஞ்சமா பாதகம்னு சொல்லுவோம். அது அஞ்சத்தையும் பட்டியலிடுகிறார். அது என்னது? கொலை, களவு, கள், காமம், பொய் கூறல் என்ற அஞ்சத்தையும் சொல்றார். கொலை என்பது ஒரு உயிரை கொல்லுதல். களவு என்பது அடுத்தவன் பொருளை திருடுறது. கள் என்பது மயக்கத்துக்காக குடிக்கிற அந்த கள்ளு. அதுக்கப்புறம் காமம் என்பது அடுத்தவங்க மேல ஆசைப்படுறது. அப்புறம் பொய் கூறல், நம்முடைய சுயநலத்துக்காக பொய் பேசுறது. இந்த அஞ்சும் தான் பஞ்சமா பாதகங்கள். இந்த பஞ்சமா பாதகங்களை நீக்கினால் என்ன வரும்? சிவனடி சார்ந்து இன்பம் பெறலாம். அதனால அந்த பஞ்சமா பாதங்களை விட்டு விட வேண்டும். அதை விடுவதற்கு துணை செய்வது பஞ்சமா பாதங்களுடைய துணை செய்வது அஞ்செழுத்து என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டி, சிவனடி சார்தல் என்பது அந்த அஞ்செழுத்தை குறிக்கும். அஞ்செழுத்தை ஓதுவதன் மூலமாக பஞ்சமா பாதங்களை விளக்கலாம். ஏன்னா அது அப்போ அஞ்செழுத்து ஓதுகிற போது உள்ள இருந்து மனசு சொல்லும் இது தப்பு, இது ரைட்டுன்னு. அப்போ அந்த மனசாட்சிப்படி நடக்கணும் என்பதுதான். அதுதான் மன தூய்மை. அப்ப மன தூய்மை இருந்தா இந்த பஞ்சமாபானை செய்ய மாட்டோம். அதனாலே நாம் பெருமானுடைய திருவடியை சார்ந்து இன்பம் காணலாம். இதுவே பெரிய ஞானானந்தம் என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். அதோட இருக்கலாமே, நாளைக்கு வச்சுக்கலாமே. அடுத்த தலைப்பு இருக்குது. 7 நிமிஷம் இருக்கியா? அப்ப அடுத்தது மூணு படிச்சிடலாயா? 3 பாடு தான் இருக்கு, அது படிச்சிடலாம். பிறனில் விழையாமையா? ஐயா நான் படிக்கட்டுமா? ஐயா நான் படிக்கட்டுமா? படிமா. நன்றிங்க ஐயா. பிறன்மனை விழையாமை. ஆத்த மலையால் அகத்தில் இருக்கவே காத்த மலையாலை காமுறும் காலைய காய்ச்ச பல்லாவின் கனியுண்ட மாட்டமல் ஈச்சம் படத்துக்கு இடருற்றவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் நம்முடைய வாழ்வு மரபு. அதனால நமக்குன்னு வீட்டுல ஒண்ணு சொல்ல அடுத்தவங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. அது வெறும் பெண்மை மட்டுமல்ல,
எனக்குன்னு வாய்த்த பொருளை விட்டு நான் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றது அதுல அடங்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஆத்தமனையாள் அகத்திருக்க காத்தமனது என் கையில பலாப்பழம் இருக்க நான் எதுக்கு ஈச்சம்பழத்துக்கு ஆசைப்பட வேண்டும்? எனக்கென்று பொருள் இருக்கிறது. என்னுடைய உழைப்பினாலே வருகிற பொருள் எனக்கு இன்பம் தரும். அதை விட்டு விட்டு அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அது மனைவியா இருந்தாலும் சரிதான், மற்ற உள்ள பொருள் அந்த மாடும் மனையும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் கூடிய அங்குல குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனே என்பது அந்த காத்த மனையாள் என்பது வேற அடுத்தவங்களுடைய என்று சொல்வதல்ல, பெண்மை என்று சொல்வதல்ல, எல்லா பொருளுக்கும் அது உரியது. அதனாலே நாம் நமக்கு உரியதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் அதுதான் பிறனில் விளையாமை என்று பொதுவாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. திருத்தி வளர்ப்பது சங்கரையா வாங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டாளம்மா. திருமூரல் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருத்தி வளர்த்ததோ தேமாங்கனியை அருட்டம் என்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் நிலா புய்மாங் கொம்பேறி கருத்தறியாதரர் காலற்றவாறே பொருத்தம் இல்லாத புலிமாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நாம் செய்கிற நல்வினைகளுக்கு தேமாங்கனி என்றும் தீவினைகளுக்கு புளிமாங்கனி என்றும் சொல்றது மரபு. நாம் நல்வினை செய்தால் நம்முடைய வாழ்க்கை இனிக்கும், அதனாலே அதை தேமாங்கனி என்றும், தீவினை செய்தால் அந்த வாழ்க்கை கசக்கும், அது அந்த கசப்ப புளிமாங்கனி என்றும் சொல்கிற செயலாக சொல்லி, அதனால தேமாங்கனிய நம்மை விட்டு புளிமாங்கனியாகிய பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லதான் இந்த பிறனில் விளையாமையில சொல்லி காட்டுகிறார். அப்ப நல்வினையை விரும்புவதில் தீவினையை விரும்பக்கூடாது. தீவினையை செய்தல் கூட பிறன்மனையில விளையா சேரும் அப்படின்னு சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து பொருள் கொண்ட கண்டனம். ஆண்டாளம்மா வாங்க. புத்தகம் இல்லையா? காந்திமதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பொருள் கொண்ட கண்டனம் போதத்தையாலும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த இருள் என்றும் மருள் என்றும் சொல்லி மயக்க நிலையில பிறர் மனையை விளைதல் என்ற உலகியல் பொருள் சொன்னாலும், இருள் என்பது ஆணவ நிலை, மருள் என்பது மாயா தனுவிளக்கு என்ற சித்தாந்த செய்தியை சொன்னால், அதன் மூலமாக இருளாகிய ஆணவத்தை மருளாகிய மாயா தனுவிளக்கால் நாம் அடங்கச் செய்யலாம். இருள் என்பது ஒழிந்து விடாது, அது அடங்கும். மீண்டும் அந்த அந்த இருள் வரும் இல்லையா? அதனால ஆணவம் அடங்காது, அழியாது, அது அடங்கும் என்பதனால அந்த இருளாகிய ஆணவத்தை மருள் என்னும் மாயா, இறைவன் கொடுத்த மாயா தனுவிளக்காலே அடங்கச் செய்யலாம் என்ற செய்தியையும் சொல்கிற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப நிறைவு செய்யலாம். நான் முன்னாடி 13 வந்து 18 நினைச்சிட்டேன். சரி, ரைட். வாழ்க. வாங்க. பாழப்பாடி சித்ராமா பொண்ணு சொல் படிங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? 4வது. நஞ்சமர்கண்டனா? சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. 8:16. நஞ்சமர்கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள்
நெஞ்சுளே நின்றமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதை அடைத்த விடுமின் வெகுளி. வசந்தி சங்கர் வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை. இல்லையா? இந்த ஒரு நிமிஷம் எடுத்துறேங்க. வாங்க வாங்க. 8:45 ஆச்சுமா. யாத்திரை பத்தில 5வது பாட்டு. வச்சுக்கோங்க. இதெல்லாம் திறக்கிறது அடைக்கிறதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா டக்குன்னு படிக்கலாம். படி. ஐயா மன்னிக்கோங்க, எடுத்துட்டேங்க. 8:45 அதான் நான் பாட்டு நம்பர் சொல்லிட்டேன். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவூர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. இப்ப நம்ம திருமலை தமிழ் வசையில இப்ப 10ஆம் தடவை திருமூலர் தமிழ் பாட்டோம். அதனால வாழ்த்து வந்து திருமூலர் வாக்காலே வாழ்த்தலாம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவந்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வாழ்க வாழ்க. ஆண்டாள் அம்மா வாங்க. சிவாய. கணபதியை வாங்க, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோ குறைவிலை. கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவறிய பணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் கொஞ்சமில இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தம் பூங்குழல அபிராமி கடை கண்களே. அபிராமி கடை கண்களே. சிற்றவரம். படிங்க. வாழ்கந்தராயினும் வீழ்கதன் புனவேந்தன் ஓங்குக ஆழ்கதி எல்லாம் மரணாமே சூழ்க வையாகமும் சுயவே பண்பொழுதி பொருளுக்கும் இருந்தி வெறியக்கும்
வெண்பொழுதேவர்க்கும் வீடு வீராயிருந்தாளே பண்பொழுது பிசபாடும் பழஞ்சேர பழையும் கை ஊர்ந்த கையுடனான் கடவேனோ வாழ்கந்தர் வானவாயினும் வீழ்கதன் புனவேந்தன் ஓங்குக ஆழ்கதியல்ல மரணமே சூழ்க வையாகும் சுயதிக்கவே ஆறிழந்தோர் வாழ்க வாழ்வற்பை ஒரு பிறவேல் வாழ்க குக்குளம் வாழ்க செவ்வேலிய பஞ்ச வாழ்க ஆனதன் அங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கதே அடியாரில்ல வாழ்கதீர் அடியாரில்ல வாழ்கதீர் அடியாரில்ல. சிற்றபணம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை திருமந்திரத்தை நாம் சிந்தித்து வந்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்றையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.